ராஜராஜ சோழன் டிவி நேயர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம். ராஜராஜ சோழனை பற்றி சென்ற காணொளியில் நாம் கொண்டோம். இந்த காணொளியில் அவர் வளர்த்து வைத்த அந்த தமிழை, அந்த சுந்தர தமிழை, அந்த அழகு தமிழை இன்று பிராமணர்கள் எப்படி நாசம் செய்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சமாக சுருக்கமாக மட்டும் நான் சொல்கிறேன். நண்பர்களே, வேதனையோடு ஒரு விஷயம் சொல்கிறேன். நாம் தமிழர்கள், நமக்குள் ஜாதிகள் கிடையாது. எவனோ ஒருவன் இங்கு வந்து எரிந்து விட்டு போயிட்டான். அந்த அம்பை குருதியாக இன்று இதயத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு கல்லூரி மாணவர்கள் வரை ஜாதியின் பெயராலே திட்டுகிறார்கள். அதற்கு இந்த சட்டமும் இடம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. சரி, பிராமணர்கள் ராஜராஜ சோழன் வளர்த்து வைத்த அந்த தமிழை எப்படி சமஸ்கிருதத்தை நுழைத்தார்கள்? நமக்கே தெரியாமல் இன்று சமஸ்கிருதத்தை எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை வாசிக்கிறேன். தயவுசெய்து சற்று வீடியோவை கவனம் செலுத்துங்கள். இந்த வீடியோவில் கவனம் செலுத்துவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டினியூவாக பண்ணுங்கள் என்று நான் உங்களிடம் சமஸ்கிருதம் தமிழில் எப்படி நுழைந்திருக்கிறது என்பதை நான் கொஞ்சமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அறிவியலை விஞ்ஞானமாக்கினார்கள், படிப்பித்தலை அபிச்சாரமாக்கினார்கள், கருவறையில் கர்ப்பமாக்கினார்கள், வேளாண்மையை விவசாயமாக்கினார்கள், குடமுழுக்கை கும்பாபிஷேகம் என்றார்கள், பூவை புஷ்பம் என்றார்கள், அழகை சுந்தரமாக்கினார்கள், முடியை கேசம் என்றார்கள், தீயை அக்னி என்றார்கள், காற்றை வாயு பகவான் என்றார்கள், பிணத்தை சவம் என்றார்கள், கெட்டதை பாவமாக்கினார்கள், முகத்தை வதனமாக்கினார்கள், அறிவை புத்தி என்றார்கள், அணுவை சபை என்றார்கள், ஆசானை குரு என்றார்கள், பொறுத்தருள்க என்பதை மன்னித்து விடுங்கள் என்றார்கள், இசையை சங்கீதமாக்கினார்கள், குண்டத்தை யாகமாக்கினார்கள், பெரியதை மரவாக்கினார்கள், பெரியதை மகாவாக்கினார்கள், மக்களை ஜனங்களாக்கினார்கள், நிலத்தை பூலோகமாக்கினார்கள், அமிர்தத்தை அமிர்தம் என்றார்கள், ஆடையை வஸ்திரம் என்றார்கள், உணர்வற்றதை ஜடமாக்கினார்கள், ஓவியத்தை சித்திரமாக்கினார்கள், கலையை சாஸ்திரமாக்கினார்கள், விண்ணை ஆகாயமாக்கினார்கள், தொழுதலை பூஜையாக்கினார்கள், குளித்தலை ஸ்தானமாக்கினார்கள், தண்ணீரை தீர்த்தம் என்றார்கள், மாணவனை சிஷ்யன் என்றார்கள், வேண்டுதலை ஜெபமாக்கினார்கள், முறைகளை ஆச்சரியமாக்கினார்கள், 10ஆம் நாளை தசமி என்றார்கள், திருவிழாவை உற்சாகம் என்றார்கள், உற்சாகமாக்கினார்கள், பெண் பருவமடைதலை ருதுவாக்கினார்கள், உறக்கத்தை நித்திரை என்றார்கள், திருமணத்தை விவாகம் என்றார்கள், பயணத்தை யாத்திரை என்றார்கள், கால் செருப்பை பாதரட்சை ஆக்கினார்கள், படையலை நைவேத்தியம் என்றார்கள், பள்ளிகளை வித்யாலயம் என்றார்கள், பிள்ளைப்பேரை பிரசவம் என்றார்கள், வணக்கத்தை நமஸ்காரம் என்றார்கள். ஒருபுறம் தமிழனின் இதயங்களை ராஜராஜ சோழன் உருவாக்கி வைத்த கட்டி காப்பாற்ற அந்த தமிழை பிராமணர்கள் அந்த தமிழிலே கத்தியை குத்தி ரத்தம் வர்கின்ற அளவுக்கு சமஸ்கிருதத்தை கலந்து விட்டார்கள். நாமும் இன்று பாதி பேர் சமஸ்கிருதத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதைவிட ஒரு பெரிய கொடுமை திராவிடர்கள் செய்தார்கள். இந்த திராவிடம் என்று சொல்பவர்கள் தமிழனின் எதிரி. அதாவது தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த பாஷைகள் அனைத்தையுமே திராவிட மொழி என்பார்கள். அதாவது இதனுடைய தாய்க்கூறு தமிழ்தான் என்பார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி தமிழ் ஆட்சி, ஆனால் நம்மளை ஆண்டுவது திராவிட ஆட்சி. தமிழ் மக்களை ஆளுவது
திராவிட ஆட்சி என்ன முரண்பாடு பாருங்கள். அவர்கள் கொஞ்சமாக செய்தார்கள். இந்த தமிழ் மொழிக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தார்கள். இவர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜராஜ சோழன் இதயத்திலே ஈட்டி எடுத்து எறிவரை போன்றவர்கள். ராஜராஜ சோழன் காப்பாற்றிய அந்த சுந்தர தமிழை இந்த திராவிடர்கள் இவர்கள் இஷ்டத்திற்கு ஆங்கில பள்ளி கல்விக்கூடங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அது இந்த தமிழ்நாட்டிலே இன்று சமஸ்கிருதம் தமிழிலே கலந்தது. பின்னாடி மராட்டியர்கள் நம்மளை ஆண்டார்கள், அந்த மராட்டி பாஷையும் கலந்தது. அது போதாததுக்கு அவர்கள் ஆண்டார்கள், அவருடைய தாய் மொழியை இங்கு பரப்பினார்கள். இங்கே ஆண்டவர்கள் திராவிடர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சுந்தர தமிழை கெடுப்பதற்கென்றே ஆங்கில வழி கல்விக்கூடங்களை நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்தார்கள். அதுதான் முதல் தவறு. காமராஜர் இதை அதிகமாக செய்யவில்லை. அவர் படிப்பறிவு பெற்றவர், படிப்பறிவு இல்லாதவர். படிக்கட்டும் என்று தமிழ் மொழி கல்வியைத்தான் ஊக்குவித்தார் காமராஜர். இவர்கள் இந்தி மொழி என்று சொல்லிக்கொண்டே, இந்தி மொழி வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே, இந்தி மொழி படிப்பதற்கு இந்த திராவிடர்கள் அமைச்சர்களாக இருப்பவர்கள் பல பேர் இந்தி மொழி கல்வியை சென்னையிலே பள்ளிக்கூடங்களாக கட்டியிருக்கிறார்கள். சரி, ஆங்கில வழி கல்விக்கூடங்களுக்கு அதிக அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தது இவர்கள் ஆட்சியில்தான். தமிழை கெடுத்ததே இந்த திராவிடர்கள் தான். அது மட்டுமல்ல, சென்னையிலே மலையாள பள்ளி, உருது பள்ளி, தெலுங்கு பள்ளி, கன்னட பள்ளி, மலையாள பள்ளிக்கூடங்கள், குஜராத் பள்ளிக்கூடங்கள், வங்காள பள்ளிக்கூடங்கள், மராட்டிய மொழி பள்ளிக்கூடங்கள், இந்தி மொழி பள்ளிக்கூடங்கள் என்று பல மொழிக்காரர்களுக்கு சென்னையிலே எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கள் தாய் பாஷையிலே படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இவர்கள் அந்த அனுமதியை கொடுத்தார்கள். நான் சொல்லுவதெல்லாம் சத்தியமான உண்மை. இந்த புகைப்படங்கள் எல்லாம் நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன். அதை கூடிய விரைவில் நான் வெளியிடுகிறேன். இந்த பள்ளிகளின் புகைப்படங்களை நான் வெளியிடுகிறேன். சரி, சிறுபான்மை மொழிகளுக்கு நாங்கள் எதிரி அல்ல என்பார்கள் கேட்டால். அதனால தான் இந்த சிறுபான்மை இன மக்களுக்கு நாங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கிறோம் என்கிறார்கள். ரைட்டு, யாரும் அதற்கு எதிரி இல்லை. அந்த சிறுபான்மை பள்ளிக்கூடங்களில் தமிழை ஒரு பாடமாகவே வைக்கலாம்ல. தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறான், தமிழ்நாட்டில் தானே பிழைக்கிறான், தமிழ் மக்களோடு தானே இணைஞ்சு வாழ்கிறான், தமிழில் தானே அவன் பேசுகிறான், தமிழில் ஒரு பாடமாவது வைக்கலாம் இல்லையா? இத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது சென்னையிலே. தமிழில் ஒரு பாடமாவது வைக்கலாம்ல. இந்த பள்ளிக்கூடங்களில் அவர்கள் வைக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஐயா, சென்னையிலே சிறுபான்மை மொழி பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி அளித்தார்கள் என்றால் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவிலும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இல்லையா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆந்திராவில் சுமார் 1030 தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. கர்நாடகாவில் சுமார் 600 தமிழ் வழி கல்விக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் கேரளாவில் சுமார் 600 தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய தாய்மொழியை அந்த மாணவன் தமிழ் மாணவன் ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்ற மொழி உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ராஜராஜ சோழனுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால், இவ்வளவு பேர் பெற்ற உலகத்தில் ஆசியா கண்டத்தை முழுவதும் ஆண்டு 57 நாடுகளை ஆண்ட அந்த தமிழன் அவன் செய்த காரியம் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், நாடக மேடையெல்லாம் அங்கேயும் நடத்தினான். தமிழ் மொழியிலே நடத்தினான். தமிழை அவர்கள் கற்றுக் கொடுத்தான். தமிழை படிக்க கற்றுக் கொடுத்தான். தமிழ் தாய்மொழியாக்கினான். அந்த மக்களை எல்லாம் தமிழையே தாய்மொழியாக்கினான். இன்றும் அந்த ரூபாய் நோட்டுகளில் எல்லாம் சில நாடுகளில் தமிழிலே எழுதியிருப்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். அதை செய்தவர் பேரரசர் ராஜராஜ சோழன் தான். தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, தமிழ் மொழியின் சிறப்பை பற்றியும் தமிழர்களாகிய நாம் பிற மொழியை எப்படி ஆதரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓட்டுக்காகவே இவ்வளவு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது என்பதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை, நீங்கள் அறிவீர்கள். வாழ்க தமிழ், வளர்க பேரரசர் ராஜராஜ சோழன். நன்றி, நன்றி, வணக்கம்.